அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/6/2024 இன்று திங்கட்கிழமை, சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அடையவும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கவும் சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 3ஆம் நாள். இன்று அதிகாலை 4:28 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிற்பகல் 1:48 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று பிற்பகல் 1:48 வரை சித்த யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பேச்சிலே நிதானமாக இருக்க வேண்டும். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங், ஹோட்டல், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் அல்லது புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருப்பதனால் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஷேர் இதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று மாணவர்கள், குறிப்பாக MBA படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். அஷ்டமத்து சனி நடப்பதனால் சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கேபிஓ பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்கள், டெலிகாம் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 9. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கண்டக சனி நடப்பதனால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், உள்நாட்டு பயணங்கள் சில நெருக்கடிகளை தரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் பார்ட் டைம் ஜாப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். மெரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 8. கன்னிராசி அன்பர்களே, புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலே இருந்த தடைகள் தாமதங்கள் குறையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து சேரும். டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகளுக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற நாள். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள், மருந்து கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பூ வியாபாரம், பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்கின்ற நடைபாதை வியாபாரிகளுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டிகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் வந்து சேரும். ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சுக்கிர பகவான்
அனுகூலமாக இருப்பதனால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே நெருக்கம் ஏற்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானால் நன்மைகள் நடக்கும் நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மகன் அல்லது மகளுக்கு திருமணத்துக்கான நல்ல வரன்கள் அமையும். வெளியூரிலே அல்லது வெளிநாட்டிலே போய் செட்டிலாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அலைவீர்கள். அதே மாதிரி ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களும் ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள் நெருக்கடி ஏற்படும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸ்கின் அலர்ஜி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. பேச்சிலே கவனம் தேவை. எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கோபத்தை குறைச்சிக்க வேண்டும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். திடீர் போட்டிகள் உண்டாகும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. சொந்த ஊரிலே ஒரு இடமாவது வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். 7.5 சனி காலமாக இருப்பதனால் விரயங்கள் கூடும். அகலக்கால் வைக்க வேண்டாம். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. மீனம் ராசி என்பர்களை, கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். டென்ஷனை குறைக்க வேண்டிய நாள். மற்றவர்களை குற்றம் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் படக்கூடாது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். பெரியவர்கள் முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். டயர் கடை வைத்திருப்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில பொருள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க
எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.